NTA அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீட் 2026 அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜான்வரி 5th ஆன இன்னைக்கு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் பிஃபோர் ஸ்டார்டிங் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் டாக்டர் சுதர்ஷன். கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் MBBS கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2019 நீட் எக்ஸாமை 12th முடிச்சோடனே எந்த கோச்சிங்கும் போகாமல் செல்ஃப் ஸ்டடி பண்ணி கிராக் பண்ணியிருந்தேன். அண்ட் இது என்னோட சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். இதில் எப்படி நீட் எக்ஸாம் படிக்கிறதுன்னு ஸ்ட்ராட்டஜிஸ் ஷேர் பண்ணுவோம். அண்ட் அதை விட தாண்டி இந்த வருஷம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி ஒரு கம்ப்ளீட் ஆன்லைன் நீட் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ரீசெண்டாக பவர் கேம்ப்னு ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தேன். வெறும் 36 நாளில் ஃபிசிக்ஸை 0 லெவல்லேருந்து ஆரம்பித்து எப்படி 11th முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் இங்கே கொடுக்குறேன். இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். They will explain you. என்னோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே இந்த வீடியோ ஆரம்பிப்போம். இந்த அட்வைசரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Advisory and instructions on updation of documents, Aadhaar card, UDID card, category certificate before filling of application form for NEET UG 2026. இந்த advisory நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF மாதிரி ஓபன் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். I will show you guys. 5th January 2026 அன்னைக்கு இந்த பப்ளிக் நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்ல. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இந்த ஆதார் கார்டு, UDID கார்டு, கேட்டகரி சர்டிஃபிகேட் பற்றி ஒரு முக்கியமான லைன் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பேசிக்காக சொல்லியிருக்காங்கன்னா இந்த 3 சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, உங்களோட UDID கார்டு வந்து யாருக்குன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, ஊனமுற்றவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கான கார்டு. அது நமக்கு ஜென்ரலான பீப்புளுக்கு இல்லை. அண்ட் 3வது வந்து உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட். இது 3யுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீட் 2026க்கான அப்ளிகேஷன் கூடி சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் மந்த் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எல்லாத்தையுமே இந்த ஃபீல்ட்ஸ்லாம் செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு பார்ப்போம். இதில் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிஃபோர் அப்ளைங் ஃபார் நீட் 2026 இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ராப்பராக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சிங்கன்னா தெரியும். இந்த ஆதார் கார்டு என்ன சொல்கிறாங்க, ஆல் த கேண்டிடேட்ஸ் appearing for national eligibility cum entrance test 2026 are advised to ensure that their Aadhaar card is accurate. அக்யூரேட்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற உங்கள் நேமு டீட்டெயில்ஸ்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். யூஸ்வலாக உங்களோட 10th சர்டிஃபிகேட்டோட கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன ஃபீல்ட்ஸ் பார்க்கணுன்னு, வேலிடாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், தப்பாக எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் டியூலி அப்டேட்டட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். அப்டேட்டட்னா நீங்கள் இன்கேஸ் சின்ன வயசு ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு போய் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா போயிட்டு பக்கத்தில் இருக்கிற உங்களோட சேவை மையம் இல்லைனா உங்களோட ஆதார் கார்டு அப்டேட்டிங் சர்வீஸ் எங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அங்கே போயிட்டு உங்கள் ஃபோட்டோஸை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. நாட் ஒன்லி ஒரு ரீசன்ட் ஃபோட்டோ, இந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேம் உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி இருக்கணும். முக்கியமான விஷயம். செகண்ட் விஷயம் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபோட்டோகிராஃப் ரீசெண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் 1 இயர்க்குள்ளே எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்கிற ரொம்ப சின்ன வயசில் எடுத்ததெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வேணாம். லாஸ்ட் 1 இயர்க்குள்ளே எடுத்திருந்தா ஓகே. அட்ரஸ் முக்கியம் கைஸ். இந்த அட்ரஸ் இது ஆக்சுவலாக இதே அப்டேட்டை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி JEE மெயின்ஸ் எக்ஸாம்க்காக போட்டிருப்பேன். நான் அப்பயுமே சொன்னேன் இந்த JEE மெயினுக்கு இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீட்டுக்கு ஃபாலோ பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு. அதே அப்டேட்டை இப்போயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம், இந்த அட்ரஸ்மே நீங்கள் இப்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அட்ரஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், இப்போ ஆந்திராவில் தங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். அட்ரஸை ப்ராப்பராக அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் மேபி ஒரு சான்ஸ் இருக்குது உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை பேஸ் பண்ணி உங்களோட சென்டர்ஸ் அலோகேஷன் பண்ண முடியும். இன்னும் அவங்க ப்ராப்பராக இப்படி தான் பண்ணுவோம் டிஃபைன் பண்ணல. கண்டிப்பாக எக்ஸாம் சிட்டி சாய்ஸ் கேட்பாங்க. இன்கேஸ் இருந்தாலும் நம்ம சைடில் இந்த தப்பு வச்சுக்க வேணாம். ப்ராப்பராக ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லேட்டஸ்ட் அட்ரஸ் எங்கே இருக்கீங்களோ, உங்களுக்கு எங்கே தேவையோ. நெக்ஸ்ட்டு பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் வேர் எவர் அப்ளிகபிள். நீங்கள் சின்ன வயசில் ப்ராப்பராக அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சிருக்கேன் செக் பண்ணுவாங்க. சின்ன வயசுலாம் போனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆதார் கார்டு போன இடத்துல அந்த 10 விரலுமே நம்மளை வைக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விரல்கள்லாம் ப்ராப்பராக வச்சு பயோமெட்ரிக் கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இது பெரிய விஷயம் இல்லை, பதறாதீங்க. நீங்கள் ஆதார் கார்டு போகிற இடத்துக்கு இதில் ஏதாவது அப்டேட் பண்ண போகிற வேலை இருக்குன்னா பயோமெட்ரிக் செக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக நீட்டில் பயோமெட்ரிக்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. ஸோ இஃப் பாசிபிள் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ வீட்டில் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற சேவை மையம் போயிட்டு உங்களோட பயோமெட்ரிக்ஸ்லாம் ப்ராப்பராக வெரிஃபைடாக இருக்கான்னு
செக் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். சரியா? நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து, இவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்ணி, ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து, இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் ஒர்க்ஸில் நம்மளோட மிஸ்டேக்ஸ் ஆகக்கூடாது. எக்ஸாம் அன்னைக்கு பதட்டமாயிடும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா நம்ம படிச்சுட்டு இருந்து இவ்வளோ ப்ரிப்பேர்டாக போனதெல்லாம் ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் தான் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி நிம்மதியாக இருக்கலாம். ஏன் சைடில் தப்பில்லை, நான் கரெக்டாக தான்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டிக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை இறக்குறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் இதை போய் ஒரு செக் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிட்டு வாங்க கைஸ். நெக்ஸ்ட், சரியா? அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, ஊனமுற்றவர்கள் அவங்களோட ப்ராப்பரான சர்டிஃபிகேட் மெயின்டைன் பண்ணும். அவங்களோட யூடிஐடி கார்டுன்னு அவங்களுக்கு தனியாக இருக்குது, அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, ரேட்டஸ்டான்னு சொல்லிட்டாங்க. அது மூணாவது விஷயம் கேட்டகரி சர்டிஃபிகேட். இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட கவுன்சிலிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்க ஒரு வேலிட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, வேலிடிட்டி ப்ராப்பராக இருக்கான்னு கேட்டுக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் தனியாக வீடியோ கேட்டகரி சர்டிஃபிகேட் பற்றி அவேர்னஸ் கொடுக்குறேன். வேணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் போடுறேன். என்னோட டெலிகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு இதை பற்றி அப்டேட் கொடுக்குறேன். டெலிகிராமில் போய் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் சர்ச் பண்ண வரும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ், இல்லை இங்கே ஒரு பட்டனில் லிங்க் தரேன், அதையும் தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா வீடியோ போட சொன்னாலும் தனியாக போடுறேன். சரியா? கேட்டகரி சர்டிஃபிகேட் முக்கியம். அண்ட் உங்களோட கவுன்சிலிங்கில் உங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் பத்தாது. உங்கள் பேரண்ட்ஸில் ஏதோ ஒருத்தரோட கேட்டகரி சர்டிஃபிகேட் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக நான் சொல்கிறேன். இதை இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா, ஏதாவது ஒரு வேலை மிச்சம் இருக்குன்னா இப்போவே போயிட்டு அதெல்லாம் மாற்றிக்கோங்க, அப்டேட் பண்ணி தயாராக வச்சுக்கோங்க. ஸோ தட் என்டிஏ எப்போ வேணாலும் அவங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ண உடனே ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நாம் ஃபஸ்ட்டாக போயிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஏன்னா பின்னாடி லேட்டாக நம்மளோட சிட்டி சென்டர் மிஸ்டேக் ஆகலாம். நமக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸாம் சிட்டி நமக்கு பக்கத்தில் கிடைக்காம தூரமாக போட வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணும். அதுக்கான ப்ரையர் ஒர்க்ஸை இப்போயே நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அன்றைக்கி ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பரான அஃபிஷியல் அப்டேட் ஃப்ரம் என்டிஏ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது நீட்டுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 36 நாள் இந்த 11th ஃபிசிக்ஸை நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 0 லெவல்லேருந்து படிக்க நினைக்கிறவங்க, அந்த பவர் கேம்ப் கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப் உங்களுக்கு இப்போ கீழே வரும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த சர்ச் பண்ணாவே கிடச்சிரும். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆப்குள்ளே போனீங்கன்னா தெளிவாக பவர் கேம்ப்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அதை போய் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. டெமோ இருக்குது, டெமோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். போய் டெமோ பார்க்கறதுக்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீட் எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக முக்கியமான அப்டேட்ஸ், எப்படி படிக்கிறதுங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக லோட் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆல் த பெஸ்ட். டேக் கேர். தேங்க்யூ ஆல். ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் இஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ. சீக்கிரமாக வாங்க, பார்க்கலாம். பை பை.